ஆசியா கண்டத்தின் மேற்கு பகுதியில் பாயக்கூடிய ஓப் எனிசி என்ற 2 ஆறுகளால் உருவாகக்கூடிய ஒரு சமவெளி தான் மேற்கு சைபீரிய சமவெளி. ஆசியா கண்டத்தின் வட பகுதியில் பாயக்கூடிய இந்த ஓப் எனிசி என்ற ஆறுகள் அங்கே நிலவக்கூடிய கடும் குளிரின் காரணமாக ஆர்டிக் பெருங்கடலில் கலக்கும் முன்பாகவே உறைந்து காணப்படுகிறது. அடுத்து ஆசியா கண்டத்தின் கிழக்கு பகுதியில் பாயக்கூடிய அமூர் என்ற ஆற்றால் உருவாகக்கூடிய மஞ்சூரிய சமவெளி ஒரு முக்கியமான சமவெளி. அடுத்து ஆசியா கண்டத்தின் தெற்கு மற்றும் தென்கிழக்கு பகுதிகளில் பாயக்கூடிய யாங்ஸி மற்றும் சிகியாங் என்ற 2 ஆறுகளால் உருவாகக்கூடிய சீன பெரும் சமவெளி ஒரு முக்கியமான சமவெளி. ஆசியா கண்டத்திலேயே மிக நீளமான ஆறாக விளங்கக்கூடிய இந்த யாங்ஸி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட முப்பள்ளத்தாக்கு என்ற நீர்த்தேக்கமானது உலகின் மிகப்பெரிய நீர்த்தேக்கம். இந்த நீர்த்தேக்கம் சீனாவின் மின்சார தேவையில் 10% பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான நீர்த்தேக்கம். சரிங்களா? அடுத்து ஆசியா கண்டத்தில் இந்தியாவில் பாயக்கூடிய வற்றாத ஜீவ நதிகளான சிந்து மற்றும் கங்கை என்ற 2 ஆறுகளால் உருவாகக்கூடிய சிந்து கங்கை சமவெளி. அதற்கு அடுத்ததாக சீனாவின் மிக முக்கியமான சமவெளியாக யூப்ரடிஸ் டைகிரிஸ் என்ற 2 ஆறுகளால் உருவாகக்கூடிய மெசபடோமிய சமவெளி. அடுத்து ஆசியா கண்டத்தில் பர்மா என்று அழைக்கப்பட்ட மியான்மர் நாட்டில் உருவான ஐராவதி சமவெளிகள். சரிங்களா?